அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிற மதத்தவர்களுடைய பெருநாள் தினங்களில் முஸ்லீம்களாகிய நாங்கள் பங்கு கொள்வது, இதனுடைய மார்க்க ரீதியான சட்டம் யாது என்பதை பல்வேறு சகோதரர்கள் கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எமது வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளுக்கும் அது வழிகாட்டி இருக்கின்றது. பிற மதத்தவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவ்விடயங்களில் அவர்களோடு நாம் இரண்டர கலக்க முடியும், எவ்விடயங்களில் நாம் அவர்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று பல்வேறு அம்சங்களை இஸ்லாம் எங்களுக்கு பிரித்து விளக்கியிருப்பதை குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கும்போது மிக தெளிவாக எங்களுக்கு புரிந்து விடுகின்றது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்த்தால், முஸ்லிம் அல்லாதவர்களோடு அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தோரணையில் நாம் பார்க்கின்ற போது, நோயாளிகளை நோய் விசாரிக்க சென்றிருக்கின்றார்கள், காஃபிர்களுடைய விருந்து உபசாரத்தில் நபி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய அன்பளிப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களோடு வியாபார உடன்படிக்கைகளை செய்திருக்கின்றார்கள், நன்னடத்தையோடு நடந்து இஸ்லாத்தின் நேர்மையை அவர்களுக்கு நபி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, இப்படி எண்ணற்ற பல்வேறு அம்சங்களை நாம் குறித்து காட்ட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த விடயங்களில் இரண்டர கலந்து செயலாற்றி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வேறு சில பகுதிகளை நாம் பார்க்கிறோம். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு சேர்ந்திருப்பதை விலகி இருந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமண உறவுகளை காஃபிர்களோடு நாம் வைத்துக்கொள்ள முடியுமா என்றால், அல் குர்ஆன் நேரடியாகவே அதை தடுப்பதை நாம் பார்க்கிறோம். யூத கிறிஸ்தவர்களுடைய பெண்களை திருமணம் செய்வதற்கு முஸ்லிம் ஆண்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட அதே நேரத்தில் எவது முஸ்லீம் பெண்களை யூத கிறிஸ்தவ ஆண்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியாது என்ற சட்டம் இஸ்லாத்தில் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று முஸ்லீம் அல்லாதவர்கள் அவர்களுடைய அறுவைகளை, யூத கிறிஸ்தவர்கள் அல்லாத ஏனைய பிற மதத்தவர்களுடைய அறுவைகளை முஸ்லீம்களாகிய நாம் சாப்பிடக்கூடாது என்ற சட்டத்தை இஸ்லாத்தில் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எம்முடைய பிரதேசத்தில் காஃபிர்கள், அதாவது யூத கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய பாத்திரங்களில் நாம் சாப்பிட முடியுமா என்று கேட்ட நேரத்தில், நீங்கள் அவற்றில் சாப்பிட வேண்டாம் என்று நபி அவர்கள் தடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பொதுவாகவே முஸ்லீம் அல்லாத பிற மதத்தவர்களுக்கு நாம் ஒத்து செல்லக்கூடாது. யார் பிற மதத்தவருக்கு ஒத்து இருக்கின்றாரோ அவர் அந்த மதத்தை சார்ந்தவர் என்ற கருத்தை நபி அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று அனந்தர சொத்தில் முஸ்லீம் அல்லாத ஒரு காஃபிரான தந்தையினுடைய அனந்தரத்தை முஸ்லிமான ஒரு மகன் பெறுவதற்கோ, அல்லது முஸ்லிமான மகனுடைய அனந்தர சொத்தை அவருடைய காஃபிரான தந்தையோ அல்லது மகனோ பெறுவது கூடாது என்று அனந்தரம் முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் இடையில் கிடையாது என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். முஸ்லீம் ஒருவர் ஒரு காஃபிரை, ஒரு பிற மதத்தவரை கொலை செய்துவிட்டால் அதற்காக அந்த முஸ்லீம் கொல்லப்படக்கூடாது என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, இப்படி எத்தனையோ விஷயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை தடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போது எமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த பெருநாள் கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய மார்க்க ரீதியான சட்டம் என்ன, அனுமதிக்கப்பட்ட அந்த பகுதிக்குள் இது வருகின்றதா அல்லது அனுமதிக்கப்படாத பகுதியில் இது சேர்கின்றதா என்பதை நாம் ஆய்வு செய்தால், உண்மையில் சகோதரர்களே, அனுமதிக்கப்படாத பகுதியில்தான் இது சேருவதை மிக தெளிவாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அல் குர்ஆனை நாம் படித்து பார்த்தால், அல்லாஹு தஆலா மூமீன்களுடைய பண்பை சொல்லும் போது, வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், அவர்கள் ஜூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தீமையில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான்.
சகோதரர்களே, ஜூர் என்ற வார்த்தையை விளக்கும் போது உலமாக்கள் அது காவிர்களுடைய, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பெருநாள் தினம் என்ற கருத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இத்தகைய பெருநாள் வைபவங்களில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்தை அந்த ஆயத்திலிருந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு விளக்குகின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை பார்க்கும்போது, நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்தார்கள். அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் 2 தினங்களில் அவர்கள் அத்தினங்களை தங்களுடைய பெருநாள் தினங்கள் போன்று ஆக்கிக்கொண்டு அங்கு அவர்கள் விளையாட்டுக்களில் ஈடுபடுவதை நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அங்கு வலஹும் யௌமானி யல்அபூன ஃபீஹிமா, 2 தினங்கள் அவர்களுக்கு இருந்தது. அந்த 2 தினங்களிலும் விளையாட்டுகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அப்போது நபி அவர்கள் இந்த 2 தினங்களும் என்ன என்று விசாரிக்கின்றார்கள். இது ஜாஹிலியாவுடைய காலத்தில் நாங்கள் விளையாடிய நாட்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல்லாஹ கத் அப்தலகும் பிஹிமா கைரம் மின்ஹுமா, இதைவிட சிறந்த 2 தினங்களை அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அதுதான் யௌமுல் அதஹா வ யௌமுல் ஃபித்ர், ஹஜ்ஜி பெருநாளும் நோன்பு பெருநாளும் என்று சஹாபாக்களுக்கு இந்த 2 தினங்களைத்தான் நீங்கள் உங்களுடைய பெருநாள் தினங்களாக கொண்டாட வேண்டும் என்ற விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சகோதரர்களே, அன்று அவர்கள் அவர்களுடைய மதச்சடங்குகள் எதையும் செய்து கொண்டிருக்கவில்லை. சஹாபாக்கள் ஜாஹிலிய மதச்சடங்குகளை செய்யவில்லை. எதை செய்தார்கள்? வெறும் விளையாட்டை தான் அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த விளையாட்டையும் கூட அவர்களுடைய பெருநாள் தினங்கள் என்ற காரணத்தினால் அத்தினங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்பதை விளக்கி நபி அவர்கள், உங்களுக்கு என்று அல்லாஹு தாலா 2 தினங்களை தந்திருக்கிறான், அந்த தினங்களில் நீங்கள் விளையாடுங்கள் என்ற விளக்கத்தை சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி குர்ஆனிலும் ஹதீஸிலும் இன்னும் உலமாக்களுடைய மார்க்க தீர்வுகள் என்று நாம் எடுத்து பார்த்தால், பழங்கால மார்க்க அறிஞர்களுடைய ஏகமனதான கருத்து அந்நியவர்களுடைய பெருநாள் தினங்களில் நாம் பங்கு கொள்ளக்கூடாது என்பதை இமாம் இப்னுல் கையிம், இமாம் இப்னு தைமியா போன்ற பல மார்க்க அறிஞர்கள் விளக்கி சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். யூத கிறிஸ்தவர்கள் அக்காலத்திலும் இருந்தார்கள். அக்காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களோ அன்று வாழ்ந்த முஸ்லீம்களோ அவர்களுடைய இந்த மாதிரியான வைபவங்களில் கலந்து கொள்ளவில்லை என்பதை அவர்கள் மிக அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 வருட காலங்களை கழித்தார்கள். மதீனாவில் 10 வருட காலங்களை கழித்தார்கள். மக்காவில் இருக்கும்போது அவர்கள் மைனாரிட்டியாக இருந்தார்கள். மதீனாவில் இருக்கும்போது அவர்கள் மெஜாரிட்டியாக இருந்தார்கள். இந்த 2 காலப்பகுதியிலும் கூட 23 ஆண்டுகள் அன்று அவர்களுடைய சூழ்வாகத்தில் இருந்த முஸ்லிம் அல்லாத பிற மதத்தவர்களுடைய பெருநாள் தினங்களிலோ ஏனைய களியாட்டங்களிலோ நபி அவர்கள் கலந்து கொண்டதாக எத்தகைய ஒரு செய்தியையும் எம்மால் காண கிடைக்கவில்லை. மாறாக அவர்கள் பழங்காலத்து செய்திகளை செய்த போது அதை மாற்றி அமைக்கும் முகமாகத்தான் அவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆக இத்தகைய ஒரு பெருநாள் தினத்தில் நாம் அவர்களோடு சேர்ந்து 2 கலந்து அவர்களுடைய பெருநாள் மகிழ்ச்சிகளில் நாமும் கலந்து கொள்வது, இது எந்த அடிப்படையில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படும் என்பதை நாம் ஆய்வு செய்தால் நிச்சயமாக இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல என்பதைத்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய இக்திலாஉஸ் ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற கிதாபில் ஃபலா ஃபர்க பைன முஷாரகத்திஹிம் ஃபில் ஈத் வ பைன முஷாரகத்திஹிம் ஃபி ஸாயிரில் மனாஹிஜ், அல்லாஹு தாலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவரவர்களுக்கு என்று வழிமுறைகள் உண்டு, அவர்களுக்கு என்று மதச்சடங்குகள் உண்டு என்றதை சொன்ன அந்த ஆயத்திற்கு விளக்கமாக இந்த பெருநாள் என்பது காவிர்களுடைய தனிப்பட்ட அவர்களுடைய மத கலாச்சாரம் இது. எனவே அவர்களுடைய பெருநாள் தினத்தில் மொத்தமாகவே அனைத்து காரியங்களில் நாம் ஈடுபடுவது என்பது இது அவர்களுடைய குஃபுரில், நிராகரிப்பில் நாம் பங்கு கொள்வது என்பதுதான் இதற்குரிய விளக்கம். சில பிரிவுகளில் நாம் அவர்களோடு கலந்து கொள்வோம் என்று சொன்னால் குஃபுருடைய சில பகுதிகளில் நாம் கலந்து கொள்கிறோம். இன்னும் இமாம் அவர்கள் விளக்கும் போது ஒரு சமுதாயத்தினுடைய பெருநாள் தினம்தான் அந்த சமுதாயத்தினுடைய மதச்சடங்குகளில் மிக பிரதானமானது என்பதை விளக்கி சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, நாம் கவனமாக கையாள வேண்டிய ஒரு அம்சம், இன்று இத்தகைய ஒரு நிகழ்வுக்காக அழைப்பு விடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அழைப்பு விடுக்கப்படுகின்றது, அதற்காக வருகை தாருங்கள். உண்மையில் வேதனையான விஷயம், தாங்கள் போய் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பாவத்தை தேடுகிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் பிறரையும் அதன் வழியில் வாருங்கள் என்று அழைக்கும் அவலநிலையை பார்க்கிறோம். சகோதரர்களை, அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், வ இன்னஷ் ஷயாத்தீன லயூஹூன இலா அவுலியாஇஹிம் லியுஜாதிலுக்கும், ஷைத்தான்கள் தங்களுடைய சிநேகிதர்களிடத்தில் உங்களோடு தர்க்கம் செய்வதைத்தான் எடுத்துச் சொல்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டால் வ இன் அதஅதுமூஹும் இன்னக்கும் லமுஷ்ரிகூன், நீங்களும் முஷ்ரிக்கீன்களாக இணை வைப்பாளர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றார்.
எனவே சகோதரர்களே, நடைபெறவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய அஜெண்டாவை நாம் எடுத்து பார்த்தால் அங்கு பால் பொங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதே போன்று குத்துவிளக்கு ஏற்றப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, பெற்றோருக்கு நாம் வெற்றிலை வழங்கி வணங்குதல், அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுதல் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி. இதுவெல்லாம் முழுக்க முழுக்க பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரம் என்பதில் எல்லளவும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. இதற்கு மேலாக சகோதரர்களே, இத்தகைய வைபவங்களில் மதுபான பரிமாற்றங்கள், அதே போன்று ஆண் பெண் கலப்புக்கள், இஸ்லாமிய சட்ட வரம்பை ஒழுக்கத்தை மீறி நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்க மாட்டாது என்பதற்கு அழைப்பு விடுக்கும் சகோதரர்கள் உத்தரவாதம் அளிப்பார்களா? சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இப்படியான நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்வதன் மூலமாக மார்க்க ரீதியான எங்களுடைய அந்த வரம்பை நாம் மீறி செயல்படுகின்றோம். இப்படி நாம் சொல்லும்போது பிற மதத்தவர்களோடு நாம் எதிராக அவர்களோடு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு கொண்டுதான் எமது வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்ற அர்த்தம் இதற்கு கிடையாது. அல்லாஹு தாலா எந்த பிற மதத்தவர்கள் காஃபிர்கள் எங்களோடு சண்டையில் ஈடுபடவில்லையோ, அதாவது எங்கள் ஊரை விட்டு விரட்டி எங்களுடைய மார்க்கத்துக்காக பகைமை கொண்டு வாழவில்லையோ, அத்தகையவர்களுக்கு நாம் உபகாரம் செய்து நன்னடத்தையோடு நடக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகின்றது. எனவே நாம் அவர்களோடு நன்னடத்தையோடு நடந்து கொள்வோம். எமது பண்பு, எமது நற்செயல் மூலமாக இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை நாம் கவரச் செய்ய வேண்டும். சகோதரர்களே, அவர்களுடைய வைபவங்களில் கலந்து கொண்டுதான் அவர்களுடைய நேசத்தை பாசத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படி ஒரு அவசியம் எங்களுக்கு கிடையாது. எனவே இத்தகைய மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் நாம் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நாம் மாறு செய்கின்றோம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் செயல் நிச்சயமாக எந்த மனிதர்களுடைய நட்பையும் பாசத்தையும் எங்களுக்கு கொண்டு வர மாட்டாது என்பதை மிக உறுதியாக எமது சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, அவர்கள் தங்களுடைய பிறநாளை கொண்டாடுகிறார்கள், அவர்கள் கொண்டாடிவிட்டு போகட்டும். இந்த வைபவங்களில் நாம் கலந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது? அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய ஒரு சபையாக அந்த சபை அமைந்திருக்குமா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். இத்தகைய வைபவங்களில் கலந்து கொண்டிருக்கும் நேரங்களில் எமது மரணத் தருவாய், எமது கடைசி நேரமாக அந்த நேரம் அமைந்துவிடும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே சகோதரர்களே, அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழைப்பு, அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது மார்க்க வரம்புக்கு உட்பட்டு நாம் அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்கிறோம். இந்த பெருநாள் தின வைபவத்தில் கலந்து கொள்வதே மார்க்க வரம்பை மீறக்கூடிய செயல் என்பதுதான் மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் மிக அழகாக சொல்கின்றான். அவருடைய குடும்பத்தவர்கள் பெருநாள் தினமன்று அதில் கலந்து கொள்வதற்காக அழைத்த போதுதான் இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி விலகிக் கொண்டார்கள். ஃபதவல்லவ் அன்ஹு முதிபிரீன், அவரை விட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். எனவே பொய்யொன்றை சொல்லி அத்தகைய ஒரு வைபவத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் சொல்லி இப்படி அவர்கள் அந்த தீமையிலிருந்து தன்னை காத்து கொண்டார்கள் என்ற வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் என்றால் நாம் எவ்வளவு தூரம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். மார்க்க வரம்பை மீறி நாம் செயல்படக்கூடாது. மாற்று மதத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வரையறையை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. எவ்வளவு தான் நேசமாக பாசமாக எங்களோடு மிக நட்போடு ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு பிற மதத்தவர் நடந்து கொண்டாலும் கூட எங்களிடம் வந்து எங்கள் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை அவருடைய ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைப்பதற்கு எங்களை அழைத்தால், எங்களிடம் கோரிக்கை விடுத்தால் நாம் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே சகோதரர்களே, மார்க்க வரம்பை மீறாது செயல்படுவது என்பதுதான் இந்த செயல்பாடினுடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்களை தேடி வாழக்கூடிய முஸ்லீம்களாக எமது வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இத்தகைய வைபவங்களில் கலந்து கொள்ளக்கூடாது, இது மார்க்கத்துக்கு முரணானது என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் இந்த ஒளிநாடாவை பதிவு செய்வதனுடைய நோக்கம். சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கின்றான், உபதேசம் யாருக்கு பயனளிக்கும்? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹர் வ ذكرல்லாஹ கஸீரா. யார் அல்லாஹ்வை ஆதரவு வைக்கின்றாரோ, மறுமையை ஆதரவு வைக்கின்றாரோ, அல்லாஹ்வை அதிகம் தியானிக்கின்றாரோ,
இத்தகையவர்களுக்கு தான் உபதேசம் பலனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே இந்த பண்பாடுகள் எங்களிடம் இருந்தால் நிச்சயமாக இந்த உபதேசம் எங்களுக்கு பயனளிக்கும். இல்லாவிட்டால் வெறும் வார்த்தைகளாகத்தான் இதை நாம் மதிக்கப் போகின்றோம். எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய குஃபுர், நிராகரிப்பு, ஷிருக்கு நடைபெறக்கூடிய இடங்களில் கலந்து கொள்ளாது மார்க்கம் தடுக்கக்கூடிய பாவமான காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் நாம் கலந்து கொள்ளாது எம்மை காத்துக்கொள்வதற்கு வல்ல நாயன் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الحمد لله.